வெல்கம் பேக் டு சென்னை ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு லகுனா பீச்சில் இருக்கிற 1000 ஸ்டெப்ஸ் பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். 1000 ஸ்டெப்ஸ் அப்படின்னா அத்தனை ஸ்டெப்ஸ் இல்லை, 218 ஸ்டெப்ஸ் போயிட்டு மறுபடியும் 218 ஸ்டெப்ஸ் மேலே வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்க்கலாம். கோசியாக இருக்குது, ரெண்டு பக்கமும் மரம், நடுவில் ஸ்டேர்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் இறங்கியாச்சு. இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். பக்கத்தில் தண்ணி சத்தம் கேட்டுட்ருக்கு. நான் கொஞ்சம் தூரம் விட்டு விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கீழே எண்டு தெரியுது. பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் பாதி தூரம் இருக்கு, போகலாம். இப்போ ஒருத்தர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவர் நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செகண்ட் டைம் ஏறி இறங்குறத பார்க்குறேன். ஸோ இத்தனை ஸ்டெப்ஸை அவர் ஒரு எக்ஸசைஸாக ஏறி இறங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, 3/4 வந்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 1/4. ஃப்ரெண்ட்ஸ், 90% இறங்கியாச்சு. இன்னும் இவ்வளோ தான். இந்த ஸ்டேர்ஸ் இறங்கிட்டோம் அப்படின்னா பீச் வந்துடுச்சு. வாங்க இறங்கலாம். ஃபுல் ஸ்டேர்ஸ் இறங்கியாச்சு. வாங்க பீச்சுக்கு போகலாம். லைஃப் கார்டு இருக்காங்க. நிறைய ராக்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. தண்ணி போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக நிறைய இந்த ஆல்கே பாசி பிடிக்கும், நல்லா க்ரீன்ஸ் மாதிரி இங்கே நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த இடத்துல இங்கே கேவ் இருக்குன்னு சொல்லுவாங்க. டைட்ஸ் நிறைய இருக்கிறதுனால பார்க்குறீங்க இல்லையா, இது ஓப்பனாக இருக்குமா. இப்போ டைட்ஸ் நிறைய இருக்கிறதுனால க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நாளைக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அது ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்கலாம், யாரோ பீச் பிக்னிக் வந்திருக்காங்க. எல்லோரும் தண்ணிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து அந்த பேர்ட் சாப்பிட்டுட்ருக்கு. பீச் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போது படி ஏறி மேலே போகலாம். மேலே போனோன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 3/4 டிஸ்டன்ஸ் ஏறிட்டேன். மூச்சு வாங்குது. இன்னும் இவ்வளோ தூரம் போகணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேர்ஸ் ஏற இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கேரி பண்ணுங்கள், குடிங்க. எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. நிறைய திங்ஸ் கேரி பண்ணாதீங்க, என்னோட சஜஷன் அது. 1000 ஸ்டேர்ஸ் பீச் மேலே வரைக்கும் ஏறி வந்தாச்சு. இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு டைம். ஸ்டே கனெக்டட் வித் சென்னை ஃப்ளேவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 2வது நாள் மறுபடியும் 1000 ஸ்டெப்ஸ் பீச் வந்திருக்கோம். இன்றைக்கி டைட்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு காலையில் 6 மணிக்கே வந்துட்டோம். ஓப்பனிங் டைமுக்கு பார்க்கலாம். கேவ்க்குள்ளே போகலாம். நேற்று நாங்கள் 9 மணிக்கு வந்தோம். இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுனால கேவ்க்குள்ளே போக முடியல, இவ்வளோ தூரம் தண்ணி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே கம்மியாக இருக்குது. வேவ்ஸ் டைட்ஸ் பின்னாடி இருக்குது. இந்த இடம் தாண்டி உள்ளே போகலாம். இறங்கி வாங்க. நடக்கிற இடம்லாம் இப்படி தான் இருக்குது. இது மேலே ஏறி இறங்கிடலாம்.
சின்ன குளம் மாதிரி ஆயிடுச்சு, தண்ணி விட்டுட்டு இருந்தது. குட்டி ஃபால்ஸ் தண்ணி ஓடி வந்துட்டுருக்கு. இங்கே ரொம்ப வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உள்ளே போனோன்னே வீடியோ காமிக்கிறேன். இந்த பாறையெல்லாம் பாசி பிடிச்சி ரொம்ப வழுக்கிட்டு இருந்தது. அதை தாண்டி இங்கே வந்தாச்சு. பார்க்குறீங்க வேவ்ஸ். இப்போ இங்கே தான் அந்த கேவ் இருக்குது. கேவ்குள்ளே போகலாம். ஓ, இந்த இடத்துல நிறைய நண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்பெல்லாம் மழை ஜாஸ்தியாக இருந்தால் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். கேவ்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து இந்த வியூ இதை தாண்டி போக முடியாது. தண்ணி பெரிய பாறைலாம் இருக்குது. வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. பெரிய கிராப் ராக்ல இருக்கு. சன்லைட் வந்தோன்னா இன்னும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. இதுதான் அந்த கேவ், 1000 ஸ்டெப்ஸ் பீச்சில் இருக்கிற கேவ். இந்த கேவில் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இந்த ராக்கில் ஏறி இந்த பக்கம் இறங்கி வந்தாச்சு. வர மாதிரி தான் இப்படிலாம் ஏறி இறங்கி வரணும். இந்த பக்கம் பாருங்க, நண்டு சீ கிரீச்சர்ஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. இவங்க இந்த பக்கத்துல ஏறி வராங்க. சீ வியூ பார்க்கலாம். மண் அப்படியே சலிச்ச மாதிரி தேங்கி இருக்கு. தண்ணி ட்ரிப் ஆகிட்டே இருக்கு பாறையிலேருந்து. இங்கேருந்து கேவோட வியூ பாருங்க. கேவ்ல இந்த பக்கம் வந்து நம்ம பாறையில் ஏறி இந்த பக்கம் போயிட்டு வியூ சீ வியூ பார்த்துட்டு இறங்கி வந்தோம் இல்லையா. வந்த இந்த இடத்தையும் மண்ணு பாருங்கள் அவ்வளோ கிளியராக நல்லா இருக்குன்னு சொன்னால அந்த இடத்துக்குள்ளே இறங்கி வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் கேவோட எண்டு. உள்ள வரைக்கும் போய் பார்க்கலாம். இருட்டாக இருக்குது. போதும், அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டாக இருக்குது. அலை சத்தம் நல்லா கேட்குது. நாங்கள் நடந்த தடம் தான் இங்கே இருக்குது. தண்ணி ட்ரிப் ஆகிட்டு இதில் மறுபடியும் இந்த பக்கம் ஏறி கேவுக்கு வெளியே போயிடலாம். நம்ம இந்த கேவில் ஏறி வெளியே வந்தாச்சு. கேவ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது பாருங்கள், வியூ ரொம்ப நல்லாயிருக்கு. 1000 ஸ்டெப்ஸ் பீச்சுக்குள்ளே இருக்கிற கேவ் பார்த்துட்டு வந்தாச்சு. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம அடுத்து பீச்சில் பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுறாங்க. நேற்றும் காமிச்சேன், இன்றைக்கும் கொஞ்சமாக காமிக்கிறேன். அப்படியே கிளம்பலாம். அங்க மேல சூப்பரா இருக்கு. But there's also 20,000 crabs. So I can
இங்கே 2 பேர் நின்று ஃபிஷ்ஷிங் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு அலை வரும்போதும் பாறைக்கு நடுவில் தண்ணி அடிச்சுட்டு வர்றது அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு அலை வந்து போகும்போது அங்கே அப்படியே குளம் மாதிரி தண்ணி தேங்கி நின்றுடுது. அடுத்து அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு சர்ஃபர்ஸ் பார்க்கலாம். இது 2வது நாள் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேவ்லேருந்து. நேற்று நம்ம வந்தப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்தப்போ இந்த ராக்ஸ் பக்கத்தில் தான் நின்று நான் வீடியோ எடுத்திருந்தேன். அது மேலே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அவ்வளோ தூரம் தண்ணி வெளியே வர அளவுக்கு டைட்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து உள்ளே தான் இருக்குது. நேரம் ஆக ஆக அலை வந்து இந்த ராக்ஸ் எல்லாம் மூடுற அளவுக்கு அலை வந்துருச்சு. அவங்க லைஃப் கார்டு வந்து சொன்னாங்க, இதுக்கப்புறம் இங்கே சேஃப்டி கிடையாது, தண்ணிக்கெலாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க 9-10 மணிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் காலியாக இருக்குது. அது மேலே நின்று பிக்சர்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி காலியாக இருக்குது. நேற்று முதல் நாள் நாங்கள் நின்று உங்களுக்கு வீடியோ எடுத்தது இடம் இதுதான். தண்ணியில் தான் நின்றுட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது. இன்னும் வேவ்ஸ் டைடு வந்து இவ்வளோ தூரம் வரல.